ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். சஞ்சு மற்றும் விழி லாஸ்ட் மந்த் செக்கப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். அக்னி எழில்வேந்தனை பற்றி ஏதேனும் தகவல் கிடைக்குமா என்று தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். விழியை பார்த்ததும் அக்னி, குட்டிமா வா உட்காரு, சந்திரா வெளி வந்துட்டா, ஜூஸ் கொண்டு வா என்றான். என்ன சஞ்சு, விழி நார்மலா இருக்காளா? பேபிஸ் எப்படி இருக்காங்க என்று அக்னி விழியின் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்து கொண்டே கேட்க, ஆனா விழியும் குட்டீஸும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த வீக் எண்ட்லயே விழிய அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 குட்டீஸும் 5 கிலோக்கு மேல இருக்காங்க என்று சஞ்சு கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆ என்று விழி முகம் சொல்லிக்க, என்னாச்சு குட்டிமா என்று அண்ணன்கள் இருவரும் பதற, ஐயோ ஒண்ணும் இல்லைண்ணா, உங்க மருமக பிள்ளைங்க தான் வயிற்றுக்குள்ள இடம் பத்தலன்னு இப்பெல்லாம் ரொம்ப முன்றாங்க என்று அக்னி மற்றும் சஞ்சு இருவரின் கைகளையும் தன் நிறைமாத வயிற்றில் வைக்க குழந்தையின் அசைவை உணர்ந்த இருவருக்கும் புல்லரித்தது. அப்போது திடீரென்று ஆ என்று கிச்சனில் இருந்து சத்தம் வர வேகமாய் கிச்சன் பக்கம் சென்றான் அக்னி. அங்கு ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தவளுக்கு அக்னி வெளிக்காக ஜூஸ் கொண்டு வர சொல்லும் போதுதான் சந்திரா தன் சுயத்திற்கு வந்தாள். வெளிக்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்டு வரும்போது தெரியாமல் சுவற்றில் எடுத்து கையில் வைத்திருந்த கண்ணாடி கிளாஸ் சந்திராவின் காலில் விழுந்தது. கண்ணாடியின் சில்லுகள் பெண்ணவளின் பாதத்தில் பதம் பார்க்க ரத்தம் வர ஆரம்பித்தது. அக்னி சந்திராவை நோக்கி வந்தான். அவள் கால்களில் ரத்தம் வருவதை பார்த்த அக்னி உடனே சந்திராவை தூக்கி கொண்டு ஹாலிற்கு விரைந்தான். ஏண்டி பார்த்து வேலை செய்ய மாட்ட, பாரு எவ்வளவு ரத்தம் வருதுன்னு என்று தன் அவளின் காலில் இருந்த கண்ணாடி சில்லை மெதுவாக எடுத்துவிட்டு மருந்திட்டான். என்னாச்சு நீ? ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் என்று சஞ்சு ஒருவித அக்கறையுடன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சு, நான் நல்லாதான் இருக்கேன் என்று கூற அக்னி அவளின் கால்களுக்கு மருந்து போட்டவன் சந்திராவை அங்கிருந்து கோபமாய் தன் அறைக்கு அழைத்து சென்று படார் என்று கதவை தன் கால்களால் உதைத்து மூடினான். அச்சு சஞ்சுனா, அண்ணா அன்னைக்குள்ள ஏதாவது சண்டையா என்று விழி கேட்க, தெரியல வெளிமா, நேத்து மார்னிங் நானும் அண்ணனும் டியூட்டி முடிச்சிட்டு வரும்போது அண்ணி சாமி ரூம்ல அழுதுட்டே இருந்தாங்க. அண்ணனை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணாங்க. அப்புறம் நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். சண்டையா இருந்தா அண்ணி வந்து அப்படி ஹக் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அண்ணி தான் எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு, நீயும் போய் ரெஸ்ட் எடு, அண்ணிய அண்ணா பாத்துப்பாரு என்று கூறினான் சஞ்சு. விழி தன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அங்கு ருத்ரன் உடல் இழைத்து நிறம் மங்கி மொட்டை அடிக்கப்பட்டிருந்த இடத்தில் இப்பொழுது நன்கு முடி வளர்ந்து அமைதியாய் தூங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தான். ருத்ரன் அருகே சென்று, என்னங்க, இன்னைக்குதான் லாஸ்ட் செக்அப். இந்த வீக் எண்ட்லே டெலிவரி ஆயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அட்மிட்டும் ஆக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்கேன் பண்ணும்போது உங்க குழந்தைங்க 2ம் சின்ன பாடா படுத்துருச்சுங்க. ஒரு இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டே இருந்தாங்க. அவங்களோட ஹார்ட் பீட்டை தேடுறதுக்குள்ள டாக்டருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே வயிற்றில் உள்ள குழந்தைகள், எங்களை அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா என்று 2 ஆண்டுகளும் வயிற்றில் உதைக்க, ஆ பாத்தீங்களா பாத்தீங்களா, அவங்கள உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சின்ன உதைக்கிறாங்க என்று ருத்ரனின் கைகளை பிடித்து அவளின் வயிற்றில் வைத்து, பாருங்க ருத்ரா, உங்க 2 பிள்ளைங்களும் வயிற்றுக்குள்ள எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. வெளியே வந்தா என்னால சமாளிக்கவே முடியாது. சீக்கிரம் எழுந்துருங்க ருத்ரா என்று தன் கண்களில் இருந்து கண்ணீர் ருத்ரனின் கையில் பட்டு தெரிக்க ருத்ரனின் கை அசைந்தது. தன் மகவுகளின் அசைவினாலோ அல்லது தன் அவளின் கண்ணீரை பொறுக்காதவனோ இப்பொழுதெல்லாம் அடிக்கடி தன் கைகளை அசைக்கிறான். விழிக்கு சீக்கிரமே தன் ருத்ரன் விழித்து விடுவான் என்ற நம்பிக்கை வந்தது. அறைக்கு கோபத்துடன் சென்ற அக்னி சந்திராவை மெத்தையில் தூக்கி போட்டான். மிகவும் மென்மையான அந்த மெத்தையில் உள் புதைந்து குலுங்கினாள் சந்திரா. சந்திரா அக்னியை பார்த்து, ஏன் மாமா கோபமா இருக்கீங்களா என்று கேட்க, ஏன்னு உனக்கு தெரியாதா? நானும் நேத்துல இருந்து சொல்றேன், அந்த கனவை மறந்துட்டு நார்மல் ஆகணும். நீ என்னடானா அதவே நினைச்சிட்டு நேத்துல இருந்து நீ சரியாவே இல்ல, நீ நீயாவும் இல்ல என்று அக்னி தன் அக்னியை தெரிக்க விட, சாரி மாமா என்று எழுந்து அக்னியிடம் வர, அடி கால் தான் காயமா இருக்குல்ல, அப்புறம் ஏண்டி நடக்கிற என்று அவளை தன் இடையோடு சேர்த்து தூக்க சந்திராவின் கால்கள் தரையில் படாமல் காற்றில் மிதந்தது. சந்திரா அக்னியின் கோபத்தை ரசித்தாள். ஏய், இப்போ எதுக்குடி இப்படி பாக்குற என்று அக்னி கேட்க, அழகா இருக்கீங்க கியூட் மாமா என்றாள் சந்திரா. தன் அழகை ஒருவர் புகழ்ந்தாலே எங்கும் இல்லாத வெட்கம் தொற்றிக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது தன்னவள் தன் மீது காதல் கொண்டு தன் அழகை ரசிக்கிறாள் என்றதும் அக்னிக்கும் தன் வெட்கத்தை அடக்க பெரும் பாடாகி போனது.
குங்குமமாய் தன் முகத்தில் தோன்றிய வெக்கத்தை மறைத்துக் கொண்டு இன்னும் கோபமாகவே தன் முகத்தை வைத்திருந்தான் அக்னி. தன்னவனின் வெக்க முகத்தை சந்திராவிற்கு தெரியாதா என்ன? செல்லமாக அக்னியின் கண்களை கிள்ளி சந்திரா கடித்து வைக்க, ஏய் கிறுக்கி, கடிக்காதடி, நீ பண்ற வேலையால என் டீம் முன்னாடி இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு என்று அக்னி சொல்ல, நான் என்ன மாமா பண்ண என்று பாவமாய் முகத்தை வைக்க, தயவு செஞ்சு இப்படி பாவமா மட்டும் முகத்தை வைக்காத, நான் கோவமா இருக்கேன், அப்புறம் பல்தனம் பதிகிற அளவுக்கு கடிக்காத, ஷேம் ஷேம் பப்பி ஷேமா இருக்கு என்று அக்னி அவளை தூக்கியபடியே பால்கனிக்கு சென்று அங்குள்ள ஊஞ்சலில் அமர்ந்து சந்திராவை தன் மடியில் அமர்த்தினான். சொல்லுங்க மாமா, உங்க டீம் முன்னாடி அப்படி என்ன ஷேமா போச்சு என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கேட்க, அதுவா, இன்னைக்கு காலையில 4 மணிக்கு சீக்ரெட் மீட்டிங்கு போனோம்ல, அந்த இடத்துல என்று அக்னி இன்று அதிகாலை நடந்தவற்றை கூற ஆரம்பித்தான். அனைவரும் கூடி வேந்தன் பிரதர்ஸை எப்படி பிடிப்பது என்று பேசிக் கொண்டிருந்தனர். சார், எழில்வேந்தன் சாதாரணமான ஆள் இல்ல. நம்ம ஊர்ல இப்போ ரீசெண்டா பேன் பண்ண எல்லா ஆல்கஹால் ட்ரக்ஸையும் வெளிநாட்டுல விற்க ஆரம்பிச்சிருக்கான். 5 நாடு பேன் பண்ண ஒருத்தனோட ப்ராடக்ட எப்படி அந்த நாட்டுல சேல்ஸ் பண்றான்? இதுதான் சார் ரொம்ப புரியாத ஒரு புதிராவே இருக்கு. அத அந்த நாடும் எப்படி அலோவ் பண்றாங்க என்று ரோஹித் தன் சந்தேகத்தை கேட்க, எஸ், ஹி இஸ் டூ டேஞ்சரஸ் மேன். அவங்களோட கோட்டையில நான் 4 வருஷம் இருந்திருக்கேன். பக்கத்துல இருக்கிற லோக்கல் இடத்துக்கு தான் நான் இன்சார்ஜ். பட் முக்கியமான இன்டர்நேஷனல் டீலிங்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப சீக்ரெட்டா தான் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்த என்கிட்டயே நிறைய விஷயத்த மறைச்சுதான் செய்வாங்க. ஆலிவேந்தன் ஒரு கிரிமினல்னா எழில்வேந்தன் ஹி இஸ் சைக்கோ என்றான் தர்மன். எழில அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர வைக்க முடியாது. நாம தான் அவன்கிட்ட போனோம். பி ரெடி ஃபார் இட் என்று அன்றைய மீட்டிங்கை முடித்துக்கொண்டு இன்னும் சில விஷயங்களை பேசிக்கொண்டு கிளம்பும் வேளையில் தர்மா மற்றும் உடன் இருந்தவர்கள் அக்னியையும் அவன் முகத்தில் உள்ள காயங்களையும் பார்த்து கொண்டே இருந்தனர். அக்னிக்கு தன்னை யாரோ குறுகுறுவென பார்ப்பது போல் தெரிய கார் டோரை ஓபன் செய்தவன் மீண்டும் க்ளோஸ் செய்துவிட்டு அவர்களை பார்த்து, என்னாச்சு, வேற ஏதாவது சொல்லணுமா என்று அவர்களை நோக்கி கேட்க, அது வந்து மேஜர், உங்க கன்னத்துல ஏதோ என்று தர்மா சொல்ல சஞ்சு தன் அண்ணனின் கன்னத்தை பார்த்தான். அவன் கன்னத்தில் உள்ள காயம் என்னவென்று சஞ்சுவிற்கு புரிந்தது. இல்ல சார், ஏதோ பல்தர மாதிரி கன்னத்துல லிப்ஸ்ல எல்லாம் இருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது சார் என்று தர்மா சொல்ல, ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் ஏன் கேக்குற, இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்னும் ஆகாது என்று சஞ்சு தர்மாவை பார்த்து சொல்ல, இல்ல சஞ்சு, இந்த மாதிரி நம்ம அசால்ட்டா விட்டோம்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு என்று அந்த ஒன்றும் தெரியாத தர்மா சஞ்சுவை பார்த்து சொல்ல, சுற்றி உள்ள டிடெக்டிவ் குழுவிற்கு புரிந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். அக்னிக்கு வெக்கத்தில் முகம் சிவந்து தன் முட்டை கையால் முகத்தை மறைக்க, அட மாமா, அதெல்லாம் கடிச்சவங்களே இன்ஃபெக்ஷன் வராம மருந்து போட்டுருவாங்க, உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அதப்படி கடிச்சவங்களே மருந்து போட முடியும், முத யார் கிடைச்சது என்று தர்மா மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க, ஐயோ மாமா, முத அதுக்கு நீங்க வயசுக்கு வந்திருக்கணும். என்னது என்று தர்மா கேட்க, ஆமா மாமா, இந்நேரம் வயசுக்கு வந்திருந்தேனா அந்த காயம் எப்படி வந்துச்சு, யாருனால வந்துச்சுன்றது உனக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் என்று சஞ்சு சொல்ல அனைவரும் கலகலவென சிரித்தனர். ஆர்மியில் ஹீரோவாகவும் பல துப்பாக்கிகளை கையாள்வதில் திறமையானவனுமான நம் தர்மனுக்கு ஒரு கணவன் மனைவியின் இல்லற வாழ்க்கையை பற்றி தெரியாமல் போனதுதான் பரிதாபம். மிஸ்டர் தர்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கணும். அப்பதான் நாளைக்கு நீயும் கன்னத்துல காயத்தோடு வரும்போது அது என்னன்னு நாங்க கேட்டு கிண்டல் பண்ணுவோம் என்று பேசிக்கொண்டே அனைவரும் கிளம்பினர். அக்னி காரில் அமர்ந்து தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க, நேற்று இரவு உணர்ச்சி வேகத்தில் மாமா மாமா என்று சந்திரா கத்தும் போது தன் உதட்டையும் கன்னங்களையும் அவளுக்கு உணவாய் கொடுத்தது நினைவுக்கு வர, சஞ்சு அனைவரையும் அனுப்பிவிட்டு காரில் ஏறி அமர, சஞ்சு அருகில் இருப்பதை கூட உணராமல் தன் முகத்தை மூடிக்கொண்டு, ராட்சசி, இப்படி கடிச்சு வச்சிருக்கா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவள என்று அக்னி சொல்லும் போதே, பாவம் நான், நீ கொஞ்சம் மெதுவா கடிங்க என்று சஞ்சு அக்னியின் வெக்கத்தை தூண்டும் வகையில் பேச, அக்னிக்கோ, இவன் எப்ப வந்தான், அடியே சந்திரா, என்னை இப்படி குழம்பு விட்டுட்டியடி என்று காரை ஸ்டார்ட் செய்து வீட்டிற்கு வந்தனர். கலகலவென தன் வெண்பற்கள் தெரிய சந்திரா சிரிக்க, அவளின் சிரிப்பில் தன்னையை துளைத்தவன் கண்களில் நீர் வரும் அளவிற்கு சந்திரா சிரிக்க, ஆஜு, என்னால முடியலங்க, என்னால சிரிப்பு சத்தியமா அடக்க முடியல என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அக்னி சந்திராவின் கீழ் உதடை கவ்வி இழுத்து சுவைக்க ஆரம்பித்தான். சந்திராவும் அக்னிக்கு வாகாய் தன் இதழை கொடுத்தாள். அந்நேரம் தோட்டத்து பக்கம் வந்த சஞ்சு அந்த காட்சியை பார்த்துவிட்டு, அட, அண்ணன் வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு போல, ஆனா ரொம்ப கோவமா தானே ரூம்குள்ள போனாரு. கொடுத்து வச்சவங்க, டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடும்
சற்று தள்ளி இருக்கும் கல் பெஞ்சில் அமர்ந்து, என்னமா அடிக்கிறாங்க கிசு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கெல்லாம் வாழ்க்கையில வருமா என்று ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு நேற்றைய நிகழ்வை நினைத்தான் சஞ்சு. அன்று ஒரு நாள் அனைவரும் வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்த நேரத்தில் சஞ்சு அங்கு வர, அட வாப்பா சஞ்சு என்று ஆளின் அம்மா அழைக்க கார்த்திக் மற்றும் தர்மாவுக்கு பொறையேறியது. டேய் கார்த்திக், இதெல்லாம் என்னால பார்க்க முடியலடா. இந்த அம்மா எப்படிடா சஞ்சு கூட இவ்ளோ க்ளோஸ் ஆனாங்க? எல்லாம் ஒன்ன வச்சுதான் அண்ணா. என்ன வச்சா? ஆமா, உனக்கு பொண்ணு பாக்குறேன்ற சாக்குல அவன் ஆலிய கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஆளி அவனை சுத்தல்ல விடுறா என்று அவர்கள் அங்கு பேசிக் கொண்டிருக்க, ஆளி அங்கு நடக்கும் அனைத்தையும் அறிந்தாலும் யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் உணவை உண்டு கொண்டிருந்தாள். அட வாப்பா சஞ்சு என்று ஆலியின் அம்மா சஞ்சுவிடம் வெகு நாள் பழகியதை போல பேசிக் கொண்டிருக்க, தன் அண்ணன்கள் மூலமாக சஞ்சு யார் என்றும் சஞ்சு ஆலியின் பள்ளி பருவ காதல் முதல் அனைத்தையும் கூற, ஆலியின் ரியாக்ஷனும் அந்த வயசுல வர்றதெல்லாம் லவ்வே கிடையாது, அது ஒரு விதமான ஈர்ப்பா கூட இருந்திருக்கலாம், அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்றதெல்லாம் பொய் ஒன்னும் தோணல, சோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க என்று கூறிவிட்டாள். அதை தெரிந்த சஞ்சு ஆலியை விட்டுவிட்டு அவளின் அம்மாவிடம் க்ளோஸ் ஆனாள். வேற எதுவும் இல்லப்பா, தர்மாக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டு அடிக்கடி ஆலிய பார்க்க வீட்டுக்கு வருவான். இன்றும் அப்படிதான் சஞ்சு ஆலியின் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அம்மா, இந்த பொண்ணு பேரு சாவித்ரி, வயசு 27, டீச்சரா இருக்காங்க, ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான், தர்மா மாம்ஸ்க்கு பொருத்தமா இருப்பாங்க, ஜாதகமும் பார்த்துட்டேன், 10க்கு 9 பொருத்தம் கரெக்டா இருக்கு என்று அசல் கல்யாண புரோக்கராகவே மாறிய சஞ்சு பேச, தர்மா கையை கழுவி கொண்டு, சஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் கல்யாணமே வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே தர்மாவின் அம்மா, டேய் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் நாட்டை பாத்துக்கிறேன் வீட்டை பாத்துக்கிறேன்னு அதிலே பாதி வயசு போயிடுச்சு, மீதி இருக்கிற வயச உனக்காக உன் குடும்பத்துக்காக நீ செலவு பண்ண, ஆளியும் சரியாகிட்டா, இந்த மாசமே உனக்கு கல்யாணம், தம்பி நீங்க அந்த பொண்ணு வீட்டுல பேசிருங்க என்று எழுந்து சென்றார். கார்த்திக் அந்த இடத்திற்கு வந்து சஞ்சுவின் கையில் இருக்கும் போட்டோவை வாங்கி பார்க்க அழகாக மட்டும் இல்லாமல் தர்மாவிற்கு ஏற்றவளாகவும் இருந்தாள். சூப்பரா மச்சான், நீ ஏசிபி வேலைய நல்லா பாக்குறியோ இல்லையோ, இந்த புரோக்கர் வேலை கரெக்டா பண்ற என்று சொல்ல, கார்த்திக் மச்சான் ஓவரா பேசாதீங்க, டாக்டர் காயத்ரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், ரொம்ப பேசின கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவேன், என்னால ஜோடி சேர்க்கவும் முடியும், நல்லா இருக்கிற ஜோடிய பிரிச்சும் வைக்க முடியும், எப்படி வசதி என்று சஞ்சு கார்த்திக்கு ஆப்பு வைக்க, டேய் மாப்ள அப்படி எதுவும் செய்யாதடா, 5 வருஷம் லவ்டா என்று சஞ்சுவின் காலிலே விழுந்தான் கார்த்திக். அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே தர்மா அந்த பெண்ணை பார்க்க அவனிற்கும் பிடித்திருந்தது. சற்று நேரம் பேசிவிட்டு, டேய் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், உன் தங்கச்சி என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான், ஏதாவது பண்ணுங்கடா, 1 மாசமா நான் ஏன் அலையறேன், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் என்று சஞ்சு தர்மா மற்றும் கார்த்திக்கின் கைகளை பிடித்து கதற, சஞ்சு ஆளுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு, உங்களோட சின்ன வயசு லவ்வ அவள் லவ்வாவே ஏத்துக்கல, நாங்களே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான் போட்டாலும் அதுக்கும் சம்மதிக்க மாட்டா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொல்றா, நீ ஆளி மனச மாத்திர வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும் என்று தர்மா கூற, சரி சரி எப்படியாவது முயற்சி பண்றேன் என்று தான் கிளம்புவதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சஞ்சு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய பைக்கோ பஞ்சர் ஆகி இருந்தது. சஞ்சு பைக் டயரை பார்க்க யாரோ வேண்டுமென்றே பஞ்சர் செய்ததை போல் இருந்தது. சுற்றி முற்றிலும் பார்க்க ஆளி மட்டுமே அருகில் ஒரு ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். ஆளி அவனை பார்த்தும் பார்க்காததை போல் இருக்க சஞ்சு ஆளியை நோக்கி சென்றான். சஞ்சு வருவதை உணர்ந்த ஆளி அந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்ல போக சஞ்சு ஆளியின் கைகளை பிடித்தான். ஆளிக்கு தீ சுட்டதை போல் இருந்தது. விரட்டென சஞ்சுவிடம் இருந்து கைகளை உருவிக்கொண்டு பலார் என்று சஞ்சுவின் கன்னத்தில் அடித்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கையவே பிடிப்ப? உன்னோட மன்மத விளையாட்டையெல்லாம் அன்னைக்கு ஒருத்திய கட்டி பிடிச்சிட்டு இருந்தல, அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட வச்சுக்கோ, ஏன் கிட்ட வச்சுக்காத என்று பாம்பென சீர, ஏய் நீ என்ன சொல்ற? நான் எந்த பொண்ணை கட்டி பிடிச்சேன்? என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தப்பா கூட பார்த்தது இல்ல, நீ வேற யாரையோ பார்த்துட்டு நான் நினைச்சு பேசிட்டு இருக்க என்று விளக்கம் அளிக்க, பொய் சொல்லாத, ஒரு நாளுக்கு முன்னாடி சாந்தி தியேட்டர்ல நான் பார்த்தேன் என்று கண்கலங்க கூற, இதுல எங்க லவ் இருக்கு? இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது சஞ்சுவிற்கு. அடியே பாப்பு, அது லேடி போலீஸ் டி, தியேட்டர்ல அந்த போலீஸோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட படம் பார்த்துட்டு இருந்தான், அவனை வெறுப்பேத்ததான் அப்படி பண்ணுனான், மத்தபடி அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தாண்டி, வேற எதுவும் இல்ல என்று சஞ்சு கூற, ஆளினால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன்னை சிறுவயதிலிருந்து விரும்புபவன் தன்னை விட்டு வேறொரு பொண்ணை எப்படி அணிக்கலாம்? முடியவே முடியாது, இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சஞ்சுவின் மேல் உள்ளது என்னவென்று தெரியாமல் குழம்பியபடி நிற்க சஞ்சு ஆளியின் கைகளை பிடித்து, ஆளி உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் மனசுல இடம் இல்ல,
ப்ளீஸ் என்ன ரொம்ப நாள் காக்க வைக்காத என்று ஆலியின் கன்னத்தில் மென்மையாக தன் இதழை ஒற்றி எடுத்து அங்கிருந்து சென்றான். அவன் கொடுத்த முத்தத்தை எவ்வாறு நான் ஏற்றுக்கொண்டேன்? ஒருவேளை உண்மையாக நானும் அவனை காதலித்திருப்பேனோ என்று மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் சஞ்சு பக்கம் சென்று கொண்டிருந்தது. 2 நாட்கள் சென்றது. அன்று விழி சந்திராவிடம் சென்று, அண்ணி கோவிலுக்கு போகலாமா என்று விழி கேட்க, விழி இந்த நேரத்துல நீ எங்கேயும் போகாம இருக்கிறது தான் நல்லது என்று சந்திரா கூற, அண்ணி ப்ளீஸ் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான், அண்ணன்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் என்று சந்திராவை கன்வின்ஸ் செய்து இருவரும் கோவிலுக்கு கிளம்பினர். மறுபுறம் பரபரப்பாக கல்யாண வேலையை பார்த்து கொண்டிருந்த ஆலியின் அம்மாவிற்கு ஒரு கால் வந்தது. அந்த காலை அட்டன் செய்தவருக்கு பேரதிர்ச்சி. தன்னுடைய மகனிற்கு ஆக்சிடென்ட் என்று. உடனே கார்த்திக்கு கால் செய்ய அவனின் கைபேசியோ உபயோகத்தில் இல்லை என்று சொல்ல, என்னாச்சுமா என்று ஆலி அங்கு வர விஷயத்தை அவளின் அம்மா கூற, அம்மா வாமா உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் என்று இருவரும் கிளம்பினர். சென்று கொண்டிருக்கும் வழியில் ஆலி மற்றும் அவளின் அம்மாவை ஒரு கேங் சுற்றி வளைத்து கடத்தி சென்றது. மறுபுறம் கோவிலில் அம்மனை தரிசித்து விட்டு ஒரு இடத்தில் அமர்ந்தனர். இருவரும் தங்கள் வீட்டு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க அக்னியிடம் இருந்து சந்திராவிற்கு அழைப்பு வந்தது. உடனே அட்டன் செய்து காதில் வைக்க, அடி கூறுகட்டவளே, நம்மளை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியாது? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போனா என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு. இதுல வேற வெளியையும் கூட்டிட்டு போயிருக்க. திடீர்னு பெயின் வந்தா என்னடி பண்ணுவ? எனக்கு கோவிலுக்கு போறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? அதே மீறி நீ அங்க போயிருக்க. சீக்கிரம் வெளியே கூட்டிட்டு வெளியே வா, கோவிலுக்கு வெளியில கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று படபடவென பொறிந்து விட்டு காலை கட் செய்தான். உன்னோட அண்ணனுக்கு என்னாச்சு? படபடன்னு கடுக்கு பொறிகிற மாதிரி பொறிஞ்சிட்டு கட் பண்ணிட்டாரு. பாவலி அவர் வெளியே வெயிட் பண்றாராம், நம்மள வர சொன்னாரு என்று சந்திரா கூற, கோவிலின் நுழைவாயில் அருகே சென்ற சந்திராவிற்கு அப்பொழுதுதான் ஒன்று தோன்றியது. கடந்த 6 மாதங்களாக அக்னியை தாஜா செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு வருவாள். நாட்கள் கடக்க அக்னியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகலையா, சீக்கிரம் கிளம்பு என்று சொன்ன நாட்களும் உண்டு. சந்திரா மனதினுள் ஏதோ தவறாக தோன்றியது. அக்னி மாமா இப்போ எல்லாம் கோவிலுக்கு வருவாரே, அப்புறம் ஏன் இப்படி சொன்னாரு என்று விழி வெளியே செல்ல போக விழியின் கையை பிடித்து, ஒரு நிமிஷம் விழி என்று கோவிலுக்குள்ளே மீண்டும் கூட்டிச் செல்ல, என்ன சன்னி அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்று விழி சொல்ல, விழி எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு என்றாள் சந்திரா. என்ன சந்தேகம் அண்ணி? அது உங்க அண்ணா இப்பெல்லாம் கோவிலுக்கு வருவாரு, ஆனா என்கிட்ட போன்ல பேசும்போது எனக்கு கோவிலுக்கு வர்றது பிடிக்காதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தூரம் வந்தவரு ஏன் வெளியவே வெயிட் பண்ணணும்? அவ்வளவு அர்ஜென்ட்னா கோவிலுக்குள்ளே நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாரே, இதுல ஏதோ வித்தியாசமா இருக்கு என்று சந்திரா தன் சந்தேகத்தை வெளியிடம் கூற, அண்ணி நீங்க இவ்வளவுல யோசிக்க வேணாம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போறதே அண்ணனுக்கு பிடிக்காது. அந்த பழக்கத்துல கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல விழி, இப்பெல்லாம் நானே மறந்தா கூட அவரே கோயிலுக்கு போகணும்னு என்ன கூட்டிட்டு வருவாரு என்று சந்திராவும் விழியும் பேசிக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் அப்னையிடம் இருந்து அழைப்பு வர ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள் சந்திரா. ஏய் சந்திராணி, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கடுப்பாக கேட்க, அது அது விழி ருத்ரன் அண்ணாவுக்காக ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அது முடிச்ச உடனே வந்துருவோம், ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். அப்புறம் என்னங்க, கார்ல வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் உள்ள வரலாம்ல என்று சந்திரா சொல்ல, கோவிலுக்கா? அதெல்லாம் என்னால வர முடியாது, சீக்கிரம் 2 பேரும் வெளியே வாங்க என்று காலை கட் செய்தான். பத்தியா பத்தியா, இது உன்னோட அண்ணன் குரல் தான். ஆனா அக்னி மாமா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. முக்கியமா என்னோட முழு பேர் சந்திராணி. ஆனா இது வரைக்கும் உன் அண்ணா என்ன சந்திராணின்னு கூப்பிட்டதே கிடையாது என்று சந்திரா கூற, ஆமா நீ இப்ப என்ன பண்றது? யாரா இருக்கும் என்று விழி கைகளை பிசைந்து கொண்டே கேட்க, நம்ம பின்வாசல் வழியா போயிடலாம் என்று இருவரும் பின்வாசல் வழியே வெளியேறி தெருவில் வேக வேகமாக நடக்க விழியினால் சந்திராவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. மூச்சு வாங்கி கொண்டே, அண்ணே என்னால முடியல அண்ணே என்றாள் விழி. விழி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எழுந்து வா, அடுத்த தெருக்கு போயிட்டா நம்ம வீடு வந்துரும், அப்புறம் நம்ம சேஃப் தான். பிளீஸ் எந்திரி விழி, கொஞ்சம் ட்ரை பண்ண என்று கைதாங்களாக அந்த தெருவின் முச்சந்தியை அடைய ஒரு பிளாக் கலர் காரில் 5-6 கருப்பு உருவங்கள் சந்திரா மற்றும் விழியை நோக்கி வர இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பின் திரும்பி வேகமாய் நடந்து கொண்டே அக்னி மற்றும் சஞ்சுவிற்கு கால் செய்ய சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. விழியினால் அதற்கு மேலும் முடியாது என்று அந்த இடத்திலே நின்றாள். சந்திராவும் அவளுடனே நிற்க, அண்ணி தப்பிச்சு போயிருங்க அண்ணி, என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது, காலையில ரொம்ப வலிக்குது, நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க அண்ணி, அண்ணகிட்ட போயிடுங்க என்று விழி கூற மென்மையான சிரிப்பை உதிர்த்து, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது,
என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கருப்பு உருவங்களிடம் வாண்டடாக மாட்டிக்கொண்டனர் சந்திராவும் வெளியும். பெண்களை காணவில்லை என்று சிட்டி முழுவதும் பரபரப்பாய் தேடிக் கொண்டிருந்தனர் ஆண்கள் படை. பெண்கள் கண் விழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். மிகவும் விசாலமான படுக்கை அறையில் நால்வரும் கைகள் மற்றும் கால்களில் கட்டப்பட்டிருக்க வாயில் டேப் போட்டப்பட்டு இருந்தனர். அப்பொழுது படார் என்று கதவை திறந்து கொண்டு பல கருப்பு உடைகள் அணிந்திருந்த அந்த படையின் நடுவே ஆலிவேந்தன் மற்றும் எழில்வேந்தன் வந்தனர். அவர்கள் நால்வரையும் பார்த்துவிட்டு, என்ன லேடீஸ், எப்படி இருக்கீங்க என்று ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே எழில்வேந்தன் வர ஒரு இடத்தில் நின்றான். அது சந்திராவின் முன்தான். என்ன மிஸ்ஸஸ் சந்திரா, எப்படி இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது. அக்னி மச்சான் என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கிறான் போல. என் அம்மா கிட்ட இருக்கும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 4 எலும்பு மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ அன்னைக்கு பார்த்த சந்திரா இன்னைக்கு இல்ல. என் முன்னாடி இருக்கிறவ அந்த மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி. கண்ணுல ஒரு விதமான திமிரு தெரியுதே, அது தப்பாச்சே என்று ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு சந்திராவின் முன் நின்று, நீ அலறத பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டுல என் அம்மா உன்னை பண்ற கொடுமை எல்லாத்தையும் இங்க நான் லைவா பாப்பேன். மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நீ அலறதையும் உன்னை கொடுமைப்படுத்துறதையும் பார்க்க என்று முள் சாட்டையால் அடிக்க ஆரம்பிக்க வழியில் கதறினாள் சந்திரா. தோல் முழுவதும் பட்டை பட்டையாக சிவந்து வீங்கியும் சில இடத்தில் மேல் தோல் கிழிந்தும் ஒரு கட்டத்தில் அவனின் அடியை தாங்க முடியாமல் மயக்கத்திற்கே சென்றாள் சந்திரா. அவளின் கதறலை அண்ணன் தம்பி இருவரும் ஒருவித மன திருப்தியுடன் அங்கிருந்து சென்றனர். அந்த அறையில் இருந்த மற்ற மூவரும் சந்திராவை பார்த்து கதறினார்கள். மறுபுறம் சூறாவளியை போல் மின்னல் வேகத்தில் தன் சந்திராவை காக்க வருகிறான் அக்னி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்ததா? அடுத்து நம்ம ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர்ற கிளைமேக்ஸ் எபிசோட கேட்க ரெடியா இருங்க.